கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் படுகொலை சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் 7வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் புறநோயாளிகள் அவதியடைந்தனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் போராட்டம் 7வது நாளாக தொடர்வதால் புறநோயாளிகள் பிரிவு செயல்படும் நேரம் காலை 8 மணி முதல் 10 மணி வரை 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனை அறியாமல் அண்டை மாவட்டங்களிலிருந்து ஜிப்மருக்கு வந்திருந்த புறநோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அவங்களுக்கு கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு வந்து பார்க்க வந்தோம். நாங்கள் நெய்வேலி, நான் விருதாலம். அவங்களுக்காக பார்க்க வந்தோம். கடைசியில் டோக்கன் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. அப்பயும் உள்ள போனோம். இவங்க வீட்டுக்காரர் வந்திருந்தாங்க. அவங்க இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு முதல்ல போனோம். தரத்தன்னு கை பிடிச்சிக்கிட்டு வெளியே விட்டாங்க. உள்ள போனவள வெளியே விட்டுட்டாங்க. என்ன சொல்றாங்க? டோக்கன் போட முடியாதுமான்றாங்க, வெளியே போங்கன்றாங்க. ஐயா நியாயம் எல்லாம் பண்ணுகிறாங்க. தப்பு பண்ணவன் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்று தூக்கு தண்டனை கொடுத்து எங்க முடிச்சுட்டு 100 பேர் வேலை பார்த்தா மற்றவன் எவன் செய்யாமல் இருக்குது அதுக்கு பாதுகாத்து கொடுங்க, அதுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இதையே போராட்டினதா எவன் நோயாளியோ பார்க்கறது.